இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு தோசையை ஊற்றிட்டு கார சட்னி வச்சு சிம்பிளாக முடிச்சிடலான்னு பார்த்தேன். ஆனால் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் விட்டு வரும்போதே இந்த சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. பட்டர் சிக்கன் மசாலா தான் வச்சு கேட்டிருந்தாங்க. இந்த கிரேவி செஞ்சு 6 மாதம் கிட்ட ஆகுது. சப்பாத்தி நான் இது ரெண்டுத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் போடுறதுக்கு கண்டிப்பாக டைம் இல்லை, பசங்களும் சீக்கிரமாக சாப்பிடணும்னு சொல்லிட்டு சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிட்டேன். இப்போ சிக்கனில் மசாலா சேர்த்துடலாம். மிளகாத்தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள், மஞ்சள் பொடி, கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு கரண்டி தயிர், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது மசாலா பிடிச்சி வரட்டும். நம்ம வேறு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஸ்பைசஸ் சேர்த்துடலாம். வெங்காயம், தக்காளி, முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு கூடவே மிளகாத்தூள், மல்லித்தூள் இதையும் சேர்த்து வதக்கிக்கிடலாம். இப்போ இந்த மசாலாலாம் நல்லா ஆறி வரட்டும். நான் அதுக்குள்ளே சிக்கனை வேறு ஒரு பேனில் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். மசாலா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வேறு ஒரு பேனில் பட்டர் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து வதக்கிட்டு அரைச்சி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மசாலாவையும் சேர்த்து விட்டுடலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அந்த சிக்கனையும் சேர்த்து விட்டுட்டு கொதிக்க வச்சு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். கடைசியாக அதில் ஃப்ரெஷ் க்ரீமும் கசூரி மெத்தியும் போட்டு இறக்கிட்டோன்னு வைங்களேன், கிரேவி உண்மையில் தாறுமாறாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.